அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைக்கி எலெக்ஷனால் நேற்று அல்லாஹோட கிருபையால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இதே போல் நல்ல அமல்கள் அதிகம் செய்யுமாறு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க சிஸ்டர்ஸ். எனக்கும் என் ஃபேமிலிக்காகவும் எல்லாருக்காகவும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க சிஸ்டர்ஸ். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகம் சலாவத் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். சலாவத்தின் சிறப்புகள். எவன் என் மீது ஒரு முறை சலாவத் சொல்கிறானோ அவன் மீது இறைவன் 10 முறை கருணை பொழிகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் நஸஈ. எவன் என் மீது காலையிலும் மாலையிலும் 10 முறை சலாவத் சொல்கிறானோ அவனுக்கு கியாம நாளில் என்னுடைய பரிந்துரை கிடைக்கும். கியாம நாளில் என் மீது சலாவத் சொன்னவன் தான் மக்களின் மிக்க மேலானவனாக இருப்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்றொரு பொன்மொழி. ஆயிஷாவே, நிச்சயமாக ஏழைகள் பணக்காரர்களை விட 40 ஆண்டுகளுக்கு முன்பே சொர்க்கம் நுழைந்து விடுவார்கள். ஆகவே ஏழைகளை விரட்டு விடாதே. அவர்களுக்கு பேரீச்ச கனியை ஒரு துண்டாவது கொடுத்தனுப்பு. மேலும் அவர்களிடம் அன்பாக நடந்து கொள். அவர்களுடன் நெருக்கமாக இருந்தால் நாளை கியாமத்தின் நாளில் அல்லாஹ் உன்னை அவன் பக்கம் நெருக்கமாக ஆக்கிக் கொள்வான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்றொரு பொன்மொழி. திரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வைப்பவர்களாயின் நபித்தோழர்களில் சிலர் பசியின் கொடுமையினால் கீழே விழுந்து விடுவார்கள். திரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்ததும் தோழர்களின் பக்கம் திரும்பி, உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் இருப்பதை நீங்கள் அறிந்து விடுவீர்களாயின் ஏழ்மை தேவை அதிகரிப்பதையே விரும்புவீர்கள் என்று திரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகள். ஒரு நாள் இரவு திரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து தொழுவதை பார்த்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதே, ஒருபோதும் உட்கார்ந்து தொழுவதை காணவில்லையே, இன்று மட்டும் உட்கார்ந்து தொழுவதேன் என்று கேட்ட கேள்விக்கு, அபூ ஹுரைராவே, பசியின் கொடுமையால் என்னால் நிற்க முடியவில்லை என்று பதில் சொன்னார்கள். இதனை கேட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அழாதீர் தோழரே, இதனால் மறுமையில் கேள்வி கணக்கு இலேசாக்கப்படும். செல்வந்தர்களை விட ஏழைகளை முதலாவதாக சொர்க்கம் நுழைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அல் ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்றொரு பொன்மொழி. செல்வம் என்பது பொருட்கள் அதிகமாக வைத்திருப்பதல்ல, போதும் என்ற மனம் படைத்திருப்பதே செல்வமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்றொரு பொன்மொழி. செல்வ செழிப்போடு வாழும்போது நீ இறைவனை நினைத்தால் நீ துன்பம் அடையும் போது இறைவன் உன்னை நினைப்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அஹ்மத். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வோட கிருபையால் பிரியாணி நல்லபடியாக வந்துச்சு சிஸ்டர். இந்த முறை 52 பேருக்கு அல்ஹம்துலில்லாஹ் எங்களால் சாப்பாடு கொடுக்க முடிஞ்சுது. இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் சாப்பாடு தரணும்னு இன்ஷா அல்லாஹ் துஆ செஞ்சுக்கோங்க சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ் ஜஸக்கல்லாஹு ஹைரா சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.